இறுதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், கீழே விழுந்து விடாதே. நீங்க கீழே விழவே கூடாது. கீழே விழுந்தாலும் உடனே ஏந்திரிச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் நீங்க கீழே இருந்திடவே கூடாது என்று விரும்புகிறார். என் வாழ்க்கையிலே நான் கீழே விழுந்த தருணங்கள், நிறைய தருணங்கள். எல்லோரும் என்னை எள்ளி நகைத்த காலங்கள் உண்டு. என்னோடு பிறந்த ஒரு சகோதரன் கூட என்னை பார்த்து ஒரு விஷயம் இவ்வாறு சொன்னார், எங்கேயாவது ஒரு இடத்துல நீ ஒழுங்கா இருந்திருக்கிறியா? ஒரு இடத்துல உன்னால உருப்படியா இருக்க முடிஞ்சுதா? அப்படி என்று என்னை பார்த்து பரியாசம் கூட செய்தார். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருங்க. ஒழுங்கா எந்த இடத்துல இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒழுங்கான ஒரு இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பார். அந்த இடத்தை கண்டுபிடிக்கும் வரை ஓடுங்க. மற்றவங்க பரியாசம் பண்றாங்க நின்று ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு மரக்கிளையின் மீது 2 முயல் குட்டிகள் இருந்தது. முயல் மரம் ஏறுமா பிரதர்னு சொல்லி கேட்காதீங்க, முயல் மரம் ஏறும். கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். 2 முயல் குட்டிகள் மரத்தின் மீது இருந்தன. அதில் ஒரு முயல் குட்டிக்கு ஆண்டவர் மீது மிகவும் பாசம். அது ஆண்டவரின் முயல் குட்டி. எப்பொழுதுமே தன் 2 முன்னங்கைகளை குவித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கும். மற்ற முயல்குட்டி மிகவும் விளையாட்டுத்தனமானது. அது இந்த ஜெபிக்கிற முயல்குட்டியை பார்த்து பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஜெபம் பண்றேன், என்ன ஜெபம் பண்றேன், நான் பாரு ஜாலியா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த ஜெபம் செய்கிற அந்த முயல்குட்டி மரக்கிளையிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு வலித்து கொண்டிருந்தது. அந்த வலியிலும் 2 முன்னங்கால்களை குவித்து, ஆண்டவரே பெரிய அடி இல்லாமல் வலியோடு இருந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சுதித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த விளையாட்டு முயல் மேலில் இருந்து சொன்னது, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவிய, கீழே விழுந்தி அடிபட்டுச்சு பத்தியா, ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாரா, நான் பாரு ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த முயல், கீழே விழுந்த முயல் மறுபடியுமாக கரங்களை குவித்து, ஆண்டவரே நான் கீழே விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, எழுந்து ஓட கிருபை செய்யும் என்று சொல்லி எழுந்து குதிச்சு பார்த்து ஓட முடியும்னு சொல்லி அதுக்கு திடமான நம்பிக்கை வந்துவிட்ட பின்பு ஓடி பார்த்து திரும்பி வருது. அப்போ என்ன ஆச்சு, அந்த விளையாட்டுத்தனமான முயலை ஒரு பெரிய பாம்பு, நல்ல பாம்பு அப்படியே கொத்தி விழுங்கிடுச்சு. அப்போதான் இந்த கீழே விழுந்த முயல் பத்தியா, ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது இந்த பாம்பு பாவம் என்னை தீண்டக்கூடாது என்று என்னை தள்ளி விட்டார். நான் கீழே விழுந்தேன், அடிபட்டது, ஆனாலும் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவரின் பால் இன்னும் அதிகமாக நேசிக்க ஒப்பு கொடுத்தது. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் கூட அவ்வாறு நிகழ்வுகள் நடக்கலாம். கவலையே படாதீர்கள். ஏன் என்றால் நீங்கள் விழும்படி ஆண்டவர் உங்களை விடமாட்டார். 1 கொரிந்தியர் 10:12 இவ்வாறு சொல்கிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவான். நிறைய பேர் நான் நிற்கிறேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா, நான் எங்க இருக்க தெரியுமா அப்படி என்று சொல்லி ரொம்ப மண்டகடம் பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ நிற்கிறன்னு சொல்லி விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நிற்கிறேன் கெத்தா நினைக்காத,
நிற்கிறது எப்போன்னு விழுவன்னு தெரியாது. உஷாரார். இந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். சங்கீதம் 37:24 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன். அந்த முயல் விழுந்து எழுந்துச்சு பார்த்தீங்களா, ஜெபிக்கிற முயல். அதே போல கர்த்தரை நம்புகிறவன் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நான் எத்தனையோ ட்ரிப் விழுந்தேங்க. ஹார்ட் அட்டாக், தூக்கிட்டு ஓடினாங்க ஜிஹெச், கோர்ட்ல இருந்து விழுந்தேன். வெறுத்து கொட்டி உடம்பெல்லாம் ஈரமாச்சு. அங்கேருந்து ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல். அழுத ஆண்டவர் இடத்துல இருதயத்தில் ஏஞ்சி நின்ன. பிளாக் காணா போச்சு. கொரோனா, செத்து போயிட்டான். இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட், மாத கணக்கில் ஆகுது, செத்து போயிட்டான், டிக்ளேர்டட். இதயத்தில் ஆண்டவரிடம் அழுதேன். எழுந்து நிற்க வைத்தார். உங்களையும் கூட ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் உன்னை தாங்குவார். சங்கீதம் 37:24. எனவே வாழ்க்கையில் விழுந்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு பணம் கிடைக்க தாமதமாவதா, கவலையே படாது. ஆண்டவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். ஏன் பணம் கிடைக்கலன்னு அவருக்கு தெரியும். கொடுக்கக்கூடாது, எப்போ தரணுமோ அப்போ கொடுப்பார். நிலம் வாங்க போறீங்களா, கவலைப்படாதீங்க. தடப்படுதா, கவலைப்படாதீங்க. நான் கூட கோயம்புத்தூருக்கு போனேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, ஜெபிப்பதற்காக ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று. முடியல. ஏன் முடியலன்னா தெரியல. ரொம்ப தூரமாக இருக்குது, காடு மாதிரி இருக்குது. அங்கே போய் நான் ஜெபிச்சேன்னா என்னை பார்க்க கூட யாரும் வர முடியாது, வரமாட்டாங்க, திட்டுவாங்க. ஆண்டவர்கிட்ட போராடின. ஆண்டவர் சொன்னார், இதோட நல்ல இடத்த உனக்கு தர, கவலைப்படாது. நான் ஊட்டி, கொடைக்கானல், மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன். கர்த்தர் சொன்னார், நீ கவலைப்படாத, உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன். உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ பாட்டு சோஷியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு சர்ச் பிளான்டிங் கிடையாது இல்லையா, உன்னை ஜனங்க பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார். 1 தீமோத்தேயு 6:12. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காமல் அந்த பிரச்சனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கீழே விழ மாட்டேன், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, ஆண்டவர் என்னை பிடிச்சு கொள்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சு ஓடிட்டே இருக்க பாருங்களேன். விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தோடு, வித் த ஃபெய்த் ஆஃப் த லார்ட், நல்ல போராட்டத்தை போராடு. முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, நீ கீழே விழ மாட்ட, போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பற்றிக்கொள். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்ட. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனமாய் இருக்கிறாய். அநேக மக்களுக்கு நீ சாட்சியாய் நல்ல அறிக்கையை பண்ண போற. அதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். எனக்கே தெரியலங்க, நான் கீழே விழும்போதெல்லாம், அழும்போதெல்லாம், என்னை பரியாசம் பண்ணும்போதெல்லாம் நான் வேதனைப்பட்டேன். ஆனால் என்னை பரியாசம் பண்ணவங்களாம் இன்னைக்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார்கள். நான் நிமிர்ந்து நிற்கிறேன். பெருமையோடு சொல்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த நித்திய ஜீவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டேன். ஊழியத்திலிருந்து என்னை துரத்தினாங்க. போடா, நீ லாய்க்கே இல்லை, ஊழியத்துக்கு நீ லாய்க்கே இல்லை. ஆனால் இயேசு பாருங்க, இந்த சோஷியல் மீடியா மினிஸ்ட்ரியில் நீ எனக்கு வேலைக்காரனாக இருக்கியான்னு கேட்டார். ஆண்டவரே, நான் வேலைக்காரனாவனா இருக்கிற ஆண்டவரே, என்னால் போதகராக இருக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை வேலைக்காரனாய் தெரிந்து கொண்டார். இன்று உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நல்ல விதைகளை விதைக்கின்ற வேலைக்காரனாய் இருக்கிறேன். நீங்க விழுந்தாலும் அடிப்படக்கூடாதுன்னு ஜெபிக்கிற வேலைக்காரனாய் இருக்கிறேன். அதனால நீங்க அடிபட்டீங்க, வலிக்குது, வேதனையா இருக்குது, கவலைப்படாதீங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவளை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற வரைக்கும் அந்த மகனையும் மகளையும் தண்டிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வருகிற சிறு சிறு பிரச்சனைகள், துவண்டு போவாதீங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, கேட்ப அவர் சொல்ல, ஏன்னா எனக்கு இருக்கிறார், என் வில்லை அவர் வளைத்து கொடுப்பார். எதிரியான சாத்தானை
என் வில்லினால் அடித்து கொள்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் படுகிற ஒவ்வொரு அடியும் ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிற அடி. என்கிட்ட வர்றதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு, தூக்கி போட சொல்ற அடி. எனவே கவலையப்படாதீங்க. எபிரேயர் 12:4 இவ்வாறு சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்க தேவனை தரிசிக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணுங்க. அப்போதான் தேவனை தரிசிக்க முடியும். நான் ஏன் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன்னா, இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் பட்டுன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையில் ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வெளி அடையாளமாக வெள்ளை சட்டை. என் உள்ளத்தை டெய்லி சொல்கிறேன், லார்ட் ஐ எம் சாரி, ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ. ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் மன்னித்து கொண்டிருக்கிற தெய்வம். கடைசியாக சொல்வேன், ஐ லவ் யூ டேடி, நான் உங்களை நேசிக்கிறேன் டேடி. தினந்தோறும் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தினந்தோறும் என்னை கண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தப்பு பண்ணால் திருத்துறீங்க, 3 வேளை சாப்பாடு தரீங்க, குடிக்க தண்ணி தரீங்க, சுவாசிக்க காற்றை கொடுக்குறீங்க. ஐ லவ் யூ டேடி. நீங்களும் ஆண்டவரை நேசித்து பாருங்களேன். நீ கீழே விழுந்தால் ஏஞ்சி ஓடுவீங்க. யானை பாருங்க, கீழே விழுந்து அப்படியே இருக்காது, ஏந்திரிக்கும், முயற்சி பண்ணி ஏஞ்சிரும். ஆனால் அது வெயிட் அந்த மாதிரி. குதிரை கீழே விழுந்தால் ஏஞ்சி ஓடும். நீங்கள் மட்டும் ஏங்க அப்படியே இருக்கிறீங்க? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் சகோதரா சகோதரி, கவலைப்படாதீங்க. ஒரு மரத்தில் மீலேருந்து பார்த்தீங்கன்னா, மரத்தில் இருக்க மலை மேலே மரத்தில் இருக்கிற, நான் தியானிச்சதை சொல்கிறேன், ஒரு மர இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகுது. அந்த மரம் மட்டும் உதிர்ந்து போகவே இல்லை, தோண்டு போகவே இல்லை. என்ன சொல்லிச்சு தெரியுமா? திரும்பவும் என் இலைகள் துளிர்க்கும், திரும்பவும் நான் பசுமையாக மக்களுக்கு காட்சி கொடுப்பேன், மக்களுக்கு நிழல் தருவேன். அதே போல உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா எல்லாம் விழட்டும், கவலையப்படாதீங்க. திரும்பவும் உங்கள் வாழ்க்கை துளிர்கின்ற காலம் வருகிறது. கர்த்தர் உங்களை ஜொலிக்க வைக்கின்ற காலம் வருகிறது. கவலைப்படாதீங்க. இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.